வணக்கம் சார். உங்கள் பேர் சொல்லுங்கள். பேர் ரஜித், கராத்தே ரஜித். அப்படிங்களா? சரி, உங்கள் பேரே கராத்தே ரஜித்? பேரே கராத்தே ரஜித் தான். சரி, கராத்தே எத்தனை வருஷமாக பயிற்சி கொடுத்துக்கிட்டு இருக்கிறீங்க? 22 வருஷம் பயிற்சி கொடுத்துட்ருக்கேன். 22 வருஷம். ஆமாம். என்ன ஸ்டைல் முறை கராத்தேயில் பயிற்சி? டோக்கோ கொரியன் ஸ்டைல். டோக்கோ கொரியன் கராத்தே. சரி, இது என்ன சார் மற்றதுலேருந்து இது எப்படி வித்தியாசப்படுது? இது வந்து என்னோட மாஸ்டர் பேர் வந்து பாஸ்கரவேல். சரி, அவர் 2 வருஷம் இறந்துட்டாரு. அவர் வந்து ஆர்விடி கராத்தே மணியோட நேரடி ஸ்டூடெண்ட். சரி, எங்கள் டோக்கோ கொரியன் ஸ்டைல் வந்து எப்படி இருக்குன்னா மற்ற ஸ்டைலோட வந்து வித்தியாசமாக இருக்கும். பழைய விளையாட்டு மாதிரி இருக்கும். ஓஹோ, சரி, கராத்தே வந்து. அப்படிங்களா? சரி, இப்போ கராத்தேயில் வந்து நிறைய ஆசிரியர்கள் இருக்காங்க. உங்களுடைய தனித்துவம் அப்படின்னு நீங்கள் எதை சொல்லுவீங்க சார்? என்னோட தனித்துவம் வந்து ஃபைட்டு. ஓஹோ, ஃபைட். நான் வந்து ஸ்பேரிங் தான் முக்கியத்துவம் கொடுப்பேன். கராத்தில் 2 பகுதியாக பண்ணுவாங்க, கட்டா, சரி, குமிதி. நான் வந்து படிக்கிற காலத்துலையும் சரி இப்பவும் சரி என்னோட மாணவர் கட்டா கொடுத்தாலும் போக நான் வந்து ஃபைட்டு தான் முக்கியத்துவம் கொடுப்பேன். ஏன்னா ஃபைட்டு தான் நம்மளை வந்து எதிரிட்டு காப்பாற்றும். அதோட பயிற்சி முறைகள் வேறு மாதிரி இருக்கும். அதனால் ஃபைட்டு தான் முக்கியத்துவம் கொடுப்பேன். சரி, இப்போ உங்ககிட்ட கராத்தே மாணவர்கள் மொத்தம் எத்தனை பேர் இருக்கிறாங்க? கராத்தே மாணவர்கள் வந்து என்கிட்ட 20 மாணவர்கள் இருக்காங்க. ப்ரைவேட்டாக படிக்காங்க. அப்புறம் ஸ்கூலில் நிறைய ஸ்கூலில் எடுத்துக்கிட்டு இருக்கேன். மாணவர்கள் நிறைய இருக்காங்க. அப்படிங்களா? எத்தனை பள்ளிக்கூடங்கள் எடுக்கிறீங்க? ஒரு 6 ஸ்கூல் எடுத்துக்கிட்டு இருக்கேன். அதாவது தூத்துக்குடி மாவட்டத்தில் மொத்தம் எத்தனை பள்ளிக்கூடத்தில் எடுக்கிறீங்க? மொத்தம் 4 ஸ்கூல் எடுத்துக்கிட்டு இருக்கேன். 4 பள்ளிக்கூடம் எடுக்கிறீங்க. ஆமாம், எடுத்துக்கிட்டு இருக்கேன். சரிங்க சார். திருநெல்வேலி மாவட்டத்தில் 2 ஸ்கூல் எடுத்து 2 பள்ளிக்கூடங்கள் எடுக்கிறேன். ஆமாம். சரி, இப்போ இதில் எல்லாம் வந்து உங்களுடைய மாணவர்கள் வந்து என்னென்ன சாதனைகள் பண்ணியிருக்காங்க சார்? என்னோட மாணவர்கள் திருநெல்வேலி மாவட்டம் திசைமலையில் இருக்கக்கூடிய விஎஸ்ஆர் மெட்ரிகுலேஷன் மேல்நிலைப் பள்ளியில் மாணவர்கள் வந்து நிறைய சாதனைகள் பண்ணுறேன். கராத்தில் நிறைய சாதனைகள் கொடுத்துருக்கேன். ஒரு வேன் நிறைய ஆட்களை ஏற்றி பல்லால் கடிச்சு இழுத்துருக்குறாங்க. ஐஸ்பார் கிட்டத்தட்ட ஒரு 500 ஐஸ்பாரை உடம்புல வச்சு உடச்சிருக்கேன். இது நிறைய சாதனைகள் பண்ணியிருக்காங்க என்னோட மாணவர்கள் வந்து. அனைவருமே வந்து 8th வரைக்கும் படிக்கக்கூடிய மாணவர்கள் தான். இப்போ சிலம்பம் அப்படிங்கிற விஷயம் நீங்கள் கற்றுக் கொடுக்குறீங்களா? ஆமாம், நான் சிலம்பமும் கிட்டத்தட்ட 25 வருஷமாக நான் பயிற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன். மாணவர்களுக்கு 20 வருஷமாக பயிற்சி கொடுத்துட்டு இருக்கேன் சிலம்பம். அதாவது கராத்தே இல்லாமல் அடுத்த ஒரு பயிற்சியாக சிலம்பம் கொடுக்குறீங்க இல்லையா? ஆமாம். சரி, சிலம்பத்தை நீங்கள் 25 வருடமாக பணி செஞ்சு? ஆமாம், பண்ணிக்கிட்டு இருக்கேன். சரி, இந்த சிலம்ப பயிற்சியில் எதை முக்கியமாக நீங்கள் முன்னிறுத்தி பண்ணுறீங்க? சிலம்பத்தில் வந்து ஸ்டிக்கு கம்பத்தை அது சம்மந்தம் விளையாட்டு போது நான் முக்கியமாக கொடுத்துட்ருக்கேன். அது போக நம்மளோட பாரம்பரிய உடற்பயிற்சிகள் அதையும் நான் கொடுத்துருக்கேன், மாணவர்கள் கொடுத்துட்ருக்கேன். இப்போ சிலம்பத்தில் நிறைய வந்து நிறைய ஆசிரியர்கள் இருக்கிறாங்க. உங்களுடைய பாணி அப்படின்னு சொன்னால் நீங்கள் யாரை சொல்லுவீங்க? இல்லை உங்களுக்கு குரு யார்? என்னோட குரு வந்து பரமசிவன் சொல்லி ஒரு குரு இருந்தார். முதல்ல படித்த வருஷம் நான் ஐயங்கர் வருஷம் தான் படித்தேன். அதுக்கப்புறம் நிறைய ஆசனங்கள்ட்ட படிச்சிருக்கேன். திருநெல்வேலியில் சங்கராசான், மேலப்பள்ளி உசேனாசான், அப்புறம் குளச்சில தாமாசாசான்னு சொல்லி நிறைய ஆசனங்கள்ட்ட சிலம்பம் கற்றுருக்கேன். அடிமுறையில் கற்றுருக்கேன், வர்மம் கற்றுருக்கேன். இப்போ சிலம்பத்தை பொறுத்த வரைக்கும் எங்களுடைய மாணவர்கள் ஒரு தனித்துவமானவங்க அப்படின்னு நீங்கள் எதை வச்சு சொல்ல முடியும்? மற்ற ஆசிரியர் அமைப்புகளை விட மற்ற பயிற்சி முறையை விட உங்களுடைய மாணவர்கள்கிட்ட இந்த பயிற்சி நான் வந்து ஒரு வித்தியாசமான பயிற்சி சொல்லிக் கொடுக்குறேன், இது வந்து மற்றவர்கள்ட்ட இல்லாத ஒரு பயிற்சியை நான் சொல்கிறேன் அப்படின்னு நீங்கள் எதை சொல்லுவீங்க? அதாவது சிலம்பத்தில் வந்து 8 கண்டங்கள் இருக்குது. அந்த 8 கண்டங்கள் படி தான் நான் பயிற்சி கொடுப்பேன். என்னென்னா அந்த 8 கண்டங்கள் என்னங்கிறது ஏதாவது? உக்கி, பஸ்கி, குஸ்தி, சிலம்பம், ஆயுத பெருக்கம், வர்மம், வைத்தியம், ஞான நிலை. சரி சார், முதல்ல என்ன சொன்னீங்க சார்? முதல்ல உக்கினா தோப்புக்கரண முறை. அதில் கிட்டத்தட்ட ஒரு 80 வகைக்கு மேலே தோப்புக்கரண முறைகள் இருக்குது. அது உடற்பயிற்சி முழுக்க மெய்ப்பாடம். அது அந்த உடல் வலுவை உருவாக்கிட்டு தான் மாணவர்களை சிலம்பத்தையும் கொண்டுடுறது. அப்புறம் வந்து பஸ்கி தண்டல் முறையும் நான் அதுலேயும் 100க்கு மேற்பட்ட தண்டல் முறைகள் மாணவர்கள் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். அது உடல் வலுவாக்கக்கூடிய மனதையும் வலுவாக்கக்கூடிய பயிற்சியை கொடுத்துக்கிட்டு இருக்கேன். இப்போ வந்து இந்த 8 முறைகள் நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா, இந்த 8 முறைகளை பயிற்சி பண்ணி அவர்கள் வந்து சிலம்பத்துக்குள்ளே வரும் பொழுது அவர்களுடைய உடல்வாக வந்து அந்த சிலம்பத்தை இலகுவாக செயல்படுத்துறது மாதிரி ஆயிருக்கு. கட்டாயம். அதாவது அந்த உடல் தகுதி வந்தால் மட்டும்தான் அவங்க சிலம்பத்தில் வந்து ஸ்டெமினா எனர்ஜிக்கலாக பண்ண முடியும். அந்த சிலம்ப விளையாட்டும் அவங்கள்ட்ட உடம்புல ஏறும். அப்படி பார்க்கும்போது குறைந்தபட்சம் உங்களுடைய மாணவர்களினுடைய அந்த உடல் தகுதி ஸ்டெமினான்னு நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா, அது மற்றவர்கள்லேருந்து எவ்வளோ நேரம் அவங்க விளையாடுவாங்க சார்? நிச்சயமாக மற்ற மாணவர்கள் வந்து ஒரு நிமிஷம் சிலம்பம் சுற்றினாலும் என் மாணவர்கள் 10 நிமிஷத்துலேருந்து 20 நிமிஷம் எனர்ஜியாக பண்ணுவாங்க. அந்த மாதிரி தொடர்ச்சியாக உற்சாகம் பண்ணுவாங்க. அவங்களோட எனர்ஜி வந்து வேஸ்ட் ஆகாத அளவுக்கு பயிற்சி பண்ணுவாங்க. இப்போ இந்த சிலம்பத்தில் ஒவ்வொருத்தரும் தனித்தனி சாதனைகள்லாம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. நீங்கள் இதை குறிப்பாக இதில் ஏதாவது சாதனை பண்ண போய் முயற்சி பண்ணுறீங்களா? கட்டாயம் முயற்சி பண்ணிகிட்டு இருக்கேன். போன இந்த கொரோனா டைமில் வந்து ஒரு விளையாட்டு போட்டி வச்சுருந்தேன், சிலம்ப போட்டி வச்சுருந்தேன். அந்த சிலம்பத்தில் என்னோட மாணவி அபிநயான ஒரு மாணவி வந்து 1000 ஐஸ்பாரில் நின்று சிலம்பம் சுற்றினாங்க. கிட்டத்தட்ட 20 நிமிஷம் எல்லா சிலம்பம் சுற்றிட்டு எல்லா ஆயுதப்படம் பண்ணாங்க. அது ஆதாரமாக இருக்குது. இப்போ
சமீபத்தில் சிலம்பத்தில் நீங்கள் இதை என்ன முயற்சி பண்ணுறீங்க, இல்லை அது சம்மந்தமாக அதை வளர்ப்பதற்கு, அதை முன்னிறுத்துவதற்கு என்ன பண்ண போகிறீங்க? சிலம்பத்தை வந்து வளர்க்குறதுக்கு உண்டான என்னால் ஆன முயற்சியை பண்ணிக்கிட்டு இருக்கேன். என்ன ஆசை அப்படின்னா எல்லா சிலம்ப ஆசாரங்களும் ஒருங்கிணைந்து இதை வந்து ஒரு விளையாட்டுத்துறையில் இது பெரிய அங்கீகாரத்தை கொண்டு வரணுங்கிறது என்னோட ஆசை. அதுக்குண்டான வேலையை நான் முன்னெடுத்துக்கிட்டு இருக்கேன். இல்லை, சமீபத்தில் இந்த சிலம்பு சம்மந்தமாக ஏதாவது போட்டி எதுவும் நடத்துறீங்க? போட்டி நடத்துகிறேன். வர செப்டம்பர் 1 நடத்துகிறேன். வர செப்டம்பர் 1 2024 2024 நடத்துதாமா? எந்த இடத்துல நடத்த போகிறீங்க? ஆறுமணி, தூத்துக்குடி மாவட்டம் ஆறுமணி கேர்ள்ஸ் பப்ளிக் ஸ்கூல். அப்படிங்களா? ஆறுமுகநேரியில் நடத்துகிறோம். சரி. இப்போ இதில் வந்து தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய மாணவ மாணவிகள் எல்லாரும் பங்கு பெறாங்க. இதில் என்ன முறையில் இதில் வந்து நீங்கள் இப்போ சிலம்பம் மட்டும்தான் வருமா, இல்லை வேறு எதுவும் விளையாட்டுகள் இதுக்குள்ளே வருதா? அதில் சிலம்பம் இருக்குது, கராத்தே இருக்குது, டேக்வாண்டோ, ஸ்கேட்டிங், செஸ்ஸு, ஜிம்னாஸ்டிக், இந்த மாதிரி எல்லா ஸ்போர்ட்ஸ்க்கும் வச்சு நடத்துகிறேன். ஒரு 7 விளையாட்டுகள் வந்து நீங்கள் பண்ணுறீங்க. ஆமாம், சரிங்க சார். இது அனைத்துக்குமே அனைத்து மாவட்டத்திலும் இருக்கக்கூடிய மாணவ மாணவிகளை போட்டிக்கு தயார்படுறோம் இல்லையா? ஆமாம், போட்டிக்கு வர போகிறாங்க. இதுக்கு நுழைவு கட்டணம் என்ன மாதிரி வச்சு? நுழைவு கட்டணம் வந்து 600 வச்சுருக்கிறோம். சரி. ஒருத்தருக்கு தனித்தனியாக நுழைவு கட்டணம் 600. இப்போ அவங்களுக்கு இங்கே வந்து தங்குவதற்கான இப்போ மற்ற மாவட்டங்கள், இப்போ தூத்துக்குடி மாவட்டங்கள் இல்லாமல் மற்ற மாவட்டங்கள்லேருந்து வரக்கூடியவங்க, அவங்க தொலைதூர மாவட்டங்கள்லேருந்து வர்றவங்க இங்கே வந்து தங்கி அவங்களுடைய உணவு முறை, அவங்க தங்கும் இடம், அந்த மாதிரியான விஷயங்களுக்கு என்ன ஏற்பாடு பண்ணியிருக்கோம்? தங்குற இடம் வந்து அவங்க வந்து போட்டி நடத்துறதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாலே வந்துட்டாங்க அப்படின்னா ஸ்கூலில் இடம் ஒதுக்கியிருக்கோம். ஸ்கூலில் வந்து பெரிய ஸ்கூல் தான், சிபிஎஸ்சி ஸ்கூலு. அங்கே வந்து கிளாஸ் ரூம் ஒதுக்கி கொடுத்துருக்கோம். வந்து தங்குறவங்களுக்கு காலை உணவு ஏற்பாடு பண்ணியிருக்கோம். மதியம் கலந்துக்கிற எல்லா மாணவர்களுக்கும் மதிய உணவு ரெடி பண்ணியிருக்கோம். அதுக்கு எந்த வித கட்டணம் நாங்கள் வசூலிக்கல. தங்குற மாணவர்கள் கூட அவங்களோட பெற்றோர்கள் வந்திருந்தாங்கன்னா அவங்களுக்கு தங்குறதுக்கு ஃப்ரீ தான், அவங்களுக்கு உணவு இலவசம் தான். ஓகே. இப்போ இதில் வந்து எந்த வகை மாணவர்கள், உதாரணத்துக்கு இந்த வகுப்பு அப்படிங்கிறது மாதிரி எந்தெந்த வகுப்பு மாணவர்கள் கலந்துக்க முடியும்? இதில் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து கலந்துக்கலாம். முதல்நிலை மாணவர்லேருந்து கலந்துக்கலாம். அதில் கல்லூரி மாணவர்கள் வரை கல்லூரி மாணவர்கள் கலந்துக்கலாம். சரி. இவங்களுக்கு வந்து போட்டி முறை எப்படி வந்து வைக்கிறீங்க சார்? அதாவது 1ஆம் வகுப்பு 2ஆம் வகுப்புன்னு தனித்தனி பிரிவாக வைக்கிறீங்களா, இல்லை வேற அவங்களுடைய இணைந்து தனித்தனி பிரிவாக தான் வைக்கும்? தனித்தனியாக. அதாவது 1ஆம் வகுப்பு தனியாக, 2ஆம் வகுப்பு தனியாக வைக்கிறீங்க. சரி. இப்போ இதில் ஜெயிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நீங்கள் என்ன அவங்கள எப்படி உற்சாகப்படுத்த பண்ண போகிறீங்க? ஜெயிக்கக்கூடிய மாணவர்களுக்கு மெடல் கொடுக்குறோம், சான்றிதழ் கொடுக்குறோம். சரி. இதை தாண்டி அவர்களை பயிற்றுவித்த ஆசிரியர்களுக்கு ஏதாவது முன்னிறுத்துறீங்களா? ஆசிரியர்களுக்கு வந்து அழைத்து வரக்கூடிய ஆசிரியர் கௌரவப்படுத்தும் விதமாக அவங்களுக்கு நினைவு பரிசு வழங்குறோம். இதை தாண்டி அந்த மாணவர்கள், அந்த மாணவிகள் வந்து ஒரு பள்ளிக்கூடத்துலேருந்து வர்றாங்க, அவங்கள ஏதாவது நம்ம கட்டாயம் அவங்க எந்த பள்ளியிலேருந்து வராங்களோ அந்த பள்ளிகளுக்கும் நாங்கள் நினைவு பரிசு கொடுப்போம். அதாவது அவர்களுக்கும் பரிசு சான்றிதழ் கொடுக்குறீங்க, அதே சமயம் அவங்க பங்கு பெற அவங்களுக்கு பயிற்சி கொடுத்த ஆசிரியருக்கும் வந்து நினைவு பரிசும் கொடுக்குறோம். அவர்கள் எந்த பள்ளிக்கூடத்தில் நார்மலாக படிக்கிட்டு இருக்காங்களோ, பாடம் படிக்கிறாங்களோ அந்த பள்ளிக்கூடத்துக்கும் நீங்கள் வந்து நினைவு பரிசு கொடுக்கும். சரி. இப்போ அவங்க கலந்துக்கும் போது அந்த பள்ளிக்கூடத்துலேருந்து அவங்க ஒரு அனுமதி அந்த மாதிரி ஏதாவது லெட்டர் கொண்டு வரணுமா? அதெல்லாம் வச்சு கொண்டு வர வேண்டாம். அதெல்லாம் இல்லை. அந்த மாதிரி சான்றுகள்லாம் நீங்கள் தேவையில்லை. சரி. இப்போ ஒரு மாவட்டத்திலேருந்து எவ்வளவு மாணவர்கள்னு நீங்கள் எதுவும் நிர்ணயிச்சிருக்கீங்களா, இல்லை எவ்வளோ பேர் வேணாலும் கலந்துக்கலாம்னு இருக்கு? எத்தனை பேராலும் கலந்துக்கிடலாம். அவங்க வந்து எத்தனை பேர் கலந்துக்கிறாங்கிறத வந்து ஆகஸ்ட் 20ஆம் தேதிக்குள்ள சொல்லணும். அப்படி சொன்னால் அவங்களுக்கு ஏற்பாடு, தங்குற ஏற்பாடு, உணவு ஏற்பாடுலாம் பண்ண முடியும். ஆகஸ்ட் 20ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் அதை எத்தனை மாணவர்கள் கலந்துக்கிறாங்கன்னு சொல்லி தகவல் சொல்லணும். சரி. இப்போ இந்த பள்ளி கொண்டு சொன்னீங்க இல்லையா, பிஎல்ஸ் பள்ளிக்கூடம், இவங்க உங்களுக்கு எந்த அளவுக்கு அதில் உங்களுக்கு உடன்படுறாங்க, சப்போர்ட் பண்ணுறாங்க? என்ன சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, இவங்களோட சப்போர்ட் வந்து நம்ம வாயினால் சொல்ல முடியாது. ஏன்னா வந்து ஒரு ஸ்கூலில் வந்து நம்ம அந்த ஸ்கூலில் நான் வேலை பார்க்குறேன். எனக்கு என்ன வந்து அந்த இடம் தர்றதே பெரிய விஷயம். அதில் இடம் தர்றதே பெரிய விஷயம். அதுலேயும் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட அன்றைக்கி எல்லா ஸ்டாஃபும் வந்துருவாங்க. அது ஸ்கூலில் கிட்டத்தட்ட 100கணக்கான ஆசிரியர்கள் வேலை பார்க்காங்க. அது போக அபிஷியல் வேலை பார்க்குறாங்க, டிரைவர் இருக்காங்க நிறையா, மற்றபடி மற்ற பணிகள் செய்யக்கூடிய வேலைகள் இருக்காங்க. அன்றைக்கி வந்து நேச்சுரல் வந்து அவங்க ஃபுல்லாக வந்துடுவாங்க. ஃபுல்லாக வந்து என்ட்ரியில் இருந்து மேட்ச் நடத்துகிற வரைக்கும் எல்லா ரெஃப்ரிக்கும் சப்போர்ட் பண்ணுற வேலையிலேருந்து எல்லா வேலையும் அவங்க பார்ப்பாங்க. சர்டிஃபிகேட் எழுதுறதுலேருந்து எல்லா வேலையும் பார்த்து என்னோட பணியை கிட்டத்தட்ட 80% குறைக்கிறது அவங்க தான். முழு ஆதரவோடு நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அவங்க வந்து முழு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ இந்த வரக்கூடிய இந்த போட்டியானது அதனுடைய தலைப்பு ஏதாவது இருக்குங்களா சார்? ஆமாம், நான் வந்து அமெச்சூர் பள்ளி விளையாட்டு மேம்பாட்டு கழகம்னு சொல்லி நான் அமைப்பு வச்சுருக்கேன். பொதுவாக அது வந்து ஸ்கூல் கேம்ஸ் எல்லாமே நான் பண்ணிக்கிட்டு இருக்கனால அரசில் பதிவு பண்ணியிருக்கேன். அது போக சிலம்பத்துக்கு வந்து ராவணன் சிலம்பம் கலைக்குழுன்னு சொல்லி நான் பதிவு பண்ணியிருக்கேன். கலைக்குழுவாக பதிவு பண்ணியிருக்கேன் சிலம்பத்துக்கு. இந்த போட்டியே நடத்துறீங்க இல்லையா, அந்த போட்டிக்கான பேர் எதுவும் கொடுத்துருக்கீங்களான்னு கேட்குறேன். இந்த போட்டிக்கு இந்த அதாவது மாவட்ட அளவிலான சிலம்பம், கராத்தே இந்த மாதிரியான அதுக்கு ஏதாவது பேர் கொடுத்துருக்கீங்களான்னு கேட்குறேன். ஆமாம், அமெச்சூர் பள்ளி விளையாட்டு மேம்பாட்டு நடத்தும் மாநில அளவிலான விளையாட்டு போட்டி அப்படின்னு வச்சிருக்கேன். சரி. நீங்கள் மாணவர்கள் அதிகமாக எதிர்பார்க்குறீங்க, மாணவிகள் எதிர்பார்க்குறீங்க, இந்த போட்டிக்கு எதிர்பார்க்குறீங்க. நிச்சயமாக அவர்கள் அனைவரும் பங்கு பெற்று
நிச்சயமாக அவர் நிறைய வெற்றியை குவிப்பாங்கங்கிறத எங்களுடைய சேனல் வழியாக நாங்கள் உங்களுக்கு வாழ்த்துக்களையும் உங்களுக்கும் அதை நடத்தக்கூடிய உங்களுக்கும் உங்களுக்கு ஆதரவு தரக்கூடிய உங்களுடைய பிஎல் பள்ளி நிறுவனத்துக்கும் எங்களுடைய வாழ்த்துக்களை சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.